முழுக்க முழுக்க பொய்யை பேசக்கூடிய ஒரு கூட்டமாக முடிஞ்சுது. இது அதை பேசிக்கிட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் அவன் திருதுன்னு முடிக்கிறாங்க. பூரா திருட்டு போயிட இருக்கான். எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, நெடுமாறனோடு, ஐயா தியாகுவோடு, மணியரசன் அவர்களோடு, தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதோடு, ஏன் கருணாநிதி அவர்களோடு, ஜெயலலிதா அவர்களோடு, எத்தனையோ தமிழ் தேசிய திராவிட தலைவர்களோடு அரசியல் செய்த மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் பாஞ்சில்ற பயில கூடலாம் அரசியல் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். யூடியூப் அனாதிகள், யூடியூப் பொறுக்கிகள், சமூக வலைதள ஹைனாக்கள், திராவிட ஹைனாக்கள், கோபாலபுரத்தில் யாரோ சாப்பிட்டு உறிஞ்சு போட்ட எச்சி எலும்புல ஏதாவது மஜ்ஜை இருக்குமான்னு தேடி பிடிக்கிற நாய்கள் கூடலாம் அரசியல் பண்ண நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அப்படிங்கிறதான் எனக்கு இருக்க மிகப்பெரிய வருத்தமே. அவர் அதில் சொன்ன ஒரு குற்றச்சாட்டில் கூட ஒரு விழுக்காடு உண்மை இல்லை. சீமானண்ணன் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவன்னு சொல்றாரு. சீமானண்ணன் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா அவர் சுபவீர பாண்டியன் கூட இருந்திருப்பாரு. சுபவீர பாண்டியன் இருக்கிற மேடையில் அண்ணன் சீமான் இருந்து கொண்டு அவர் யாரையோ விமர்சனம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா ஒரே ஒரு பொடா வழக்குக்காக பொடேர்னு கருணாநிதி காலில் விழுந்த நீங்க இந்த அவமானம்